Simply waste. Online la சொல்லணும்னா simply waste. Even one side love, bad love, whatever it is, unless you fall in love, you can't get a strong person. தோல்வி அடைஞ்சு அந்த காதலுக்காகவே வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறேன் என்னோட லைஃப்ல. லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, படிக்கிற வயசுல படிக்கணும். எல்லாமே லவ் பண்ணலாம், லவ்ன்றது தான் எல்லாமே. ஆனால் டீப்பாக பண்ணனா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே செய்யலாம். அது இல்லாம சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பணத்தை எடுக்கிற வரைக்கும் லவ் பண்ணுறாங்க, விட்டு வேற ஒருத்தனை பார்க்குறாங்க. இந்த ஜென்ரேஷன் பார்த்தா அப்பதான் லவ்ன்றதுக்கு அந்த காலத்தில் சரித்திர காலத்துலேருந்து இந்த காலம் இருக்குமா பல வெரைட்டி இருக்குது. குழந்தைய லவ் பண்ணுறது லவ், ஒரு பெண்ணை லவ் பண்ணுறது அது அந்த வயசுக்கு தகுந்த லவ், மனைவியை லவ் பண்ணுறது அது ஒன்று, முதியோர் தாத்தா பாட்டி லவ் அது வேறு, நாட்டை லவ் பண்ணலாம். நான் வந்து ஏரியாவில் எங்கள் ஊரை லவ் பண்ணுறேன், ஏன்னா நான் சங்க செயலாளராக இருக்கேன், என் மக்களை லவ் பண்ணுறேன். அந்த லவ் எல்லா வகை லவ். இது எந்த லவ் நீங்கள் கேட்குறீங்க? கரெக்ட் தானே சார்? கரெக்டாக பேசுகிறேன், ரொம்ப தெளிவாக பேசுகிறேன். லவ் அப்படின்னா it is the greatest drug in the it will create அந்த pleasureல that is the first place. Okay, love பண்ணலாமா கூடாதா? கண்டிப்பா பண்ணணும். Unless you love, you don't know who you are. Even one side love, bad love, whatever it is, unless you fall in love, you can't get a strong person. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? Simply waste. Online la சொல்லணும்னா simply waste. எது லவ் பண்ணலாம், பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணால் அது நல்லா மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான். லவ் வந்து இன்டீரியர் ஃபீல் தான். நமக்கு வந்து அது நம்ம இன்டீரியரில் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோமோ எக்ஸ்டீரியரில் நம்ம அவ்வளோ காட்ட முடியுன்றது தான் நான் லவ்னு நான் சொல்லுவேன். லவ் பண்ணுறதுல தான் ஒரு ஃபீலே இருக்குது. எல்லா விஷயமும் லவ் பண்ணலாம், அப்பா அம்மாவை லவ் பண்ணலாம், எல்லாமே லவ் பண்ணலாம். லவ்ன்றது தான் எல்லாமே. Love is not bad, but age இருக்கு, நாட் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ். கொஞ்சம் செட்டில் ஆனப்புறம் வந்தால் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் தான். பாய்ஸாக இருந்தால் கேர்ளோட கேரக்டர் பார்க்கணும், கேர்ளாக இருந்தால் பாயோட கேரக்டர் பார்க்கணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். சரி, லவ்ல வந்து மணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? மணி வந்து லைஃபுக்கே இம்பார்ட்டன்ட் தான், லவ்வுக்கும் இம்பார்ட்டன்ட் தான். அது இல்லாமல் சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுக்க. இல்லை, லவ்ன்றது நான் வந்து ஒரு முற்போக்குவாதியாக பேசுகிறேன். நான் படித்தோம் அந்த காலத்து கிராஜுவேட்டு. லவ்ன்றது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், அன்னைக்கு வந்து அது பெரிய பொருளாக சொன்னாங்க. லவ் அன்னைக்குலேருந்தே நான் செய்யணும்னு தான் சொல்கிறேன். தெரியுங்களா, இந்த லவ் இப்போ சிலது வந்து இன்ஃபாக்சுவேஷனில் லவ் பண்ணுறது அது வேறு விஷயம். டீப்பாக லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 8 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ண சார் அப்படின்னா கடைசி வரைக்கும் ஸ்டாண்டர்டாக தான் இருக்காங்க. ஆனால் டீப்பாக பண்ணணும்னா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே செய்யலாம். லவ்வுக்கும் க்ரஷுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது தெரியாமலே இன்னும் லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் க்ரஷ்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் மேலே அட்ராக்டிவ் வருது, அதுக்கு பேர் தான் க்ரஷ். ஆனால் அது சில பேர் லவ்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் லவ்ன்றது அப்படி இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்பும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா, ரெண்டோட ஆக்டிவிட்டியும் இதுவும் பிடிச்சிருக்கா, அப்படி பார்த்து வரதான் லவ். எஸ், லவ் மேரேஜ் தான். லவ்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது, கேரிங், ஷேரிங். ஓகே, தட்ஸ் ஆல். ஏன்னா என்டையர் லைஃப் வந்துட்டு நம்ம லவ் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். லவ் பண்ணனா லைஃப் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ். ஓகே, லவ் பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும்போது கண்டிப்பா நம்ம பிரேக்கப் பண்ணி போயிடலாம்னு தோணும். எல்லாருமே அந்த லெவல் இருக்கு. ஆமாம், அது நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? பிரேக்கப் அப்படிங்கிற தாட் வரும்போது எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? எதனால ஓவர் கம் பண்ணுவீங்க? வந்திருக்கும் நிறைய விஷயம். ஃபினான்ஷியல்லேருந்து, ஃபேமிலி சைட்லேருந்து எல்லாமே வந்தது. பட்டு அதுதானே லவ், அதுதான் லைஃப். இது இன்னொருத்தரை லவ் பண்ணாலும் இதே சேம் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ வை நாட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லவ்வே அது சரியாக மெச்சூரிட்டியாக அதை ஹேண்டில் பண்ணும்போது அது சரியாக ஆயிரும். நானுமே கரண்ட்டாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட பேக் போனே சொல்லலாம். ஒருத்தருக்கு எப்படி அமையணும்னு தெரியல, பட் என் லைஃப்பில் என்னோட பேக் போனே என் லவர் மட்டும்தான். லவர்னு சொல்கிறத விட ஒய்ஃப்ன்ற மாதிரியே சொல்லலாம். பட் என்னோட எல்லா விஷயத்துலையுமே ஒரு பேக் போனாக தான் இருக்காங்க. லவ் எல்லாம் பண்ணக்கூடாது, படிக்கிற வயசுல படிக்கணும். ஆனால் இப்போ மோஸ்ட்லி வந்து ஃபேஸை பார்த்தா பண்ணுறாங்க இந்த ஜென்ரேஷன் பொறுத்தவரை. என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்காங்க, கேரிங்காக இருக்காங்களா, நம்மளுக்கு செட் ஆகுமா பார்த்தது தான் பண்ணோம். மற்றபடி எனக்கு தெரியல, நான் பண்ணதில்லை. பட் என் ஃப்ரெண்டு பண்ணிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா யாருன்னு தெரியாது, அவன் ப்ரப்போஸ் பண்ணவொடனே சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போக அவனுக்கு சில்லியாக தெரிஞ்சவனே இன்னொரு பொண்ணு வந்தோடனே அவ கூட போயிட்டான். இந்த ஜென்ரேஷன் பொறுத்தவரை அப்படி தான். காதல்ன்றது என்னைக்குமே கசக்காத இருக்கும். காதல் கசக்குதையா என்ன, அது வந்து பாட்டுக்கு ஒன்றா இருக்கணும். ஆனால் காதல் கசக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிட்டா கடைசி வரைக்கும் உனக்கு தான் நீ, எனக்கு தான் நான்ன்ற நம்பிக்கை. இன்றைக்கி வரைக்கும் இப்படி இருந்தோம், நேற்று வரைக்கும் இப்படி, இன்றைக்கி ஒன்றா சேர போகிறோம், கல்யாணம் ஆகும். உன் கதையை நான் கேட்கல, என் கதையை கேட்கல, இனி நம்ம 2 பேர் சேர்ந்து புது கதையை ஆரம்பிக்கணும். அப்படியே வரணும். பழையசாக கலரிட்டு இருந்தால் அதுதான் டிசப்பாயிண்ட் ஆகுது, பிரியுது. நல்லா உன் மனசை ஏற்றுக்க. நீ எப்படி இருந்த சொல்லாத, அவள் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும். இன்னிலேருந்து நாங்கள் இந்த குடும்பத்துக்கு 2 பேரும் பாடுப்போம். அப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கு கூட அப்பா அம்மான்றது
அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யார் ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது, எப்படி பண்ணாங்க? என்னோட ஹஸ்பண்ட் தான் படிக்கும் போதே லவ் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் கன்வே பண்ணாங்க லவ். அது அப்புறம் மெல்லமா படிச்சு முடிஞ்சு வேலைக்கு போகும்போது அது அனலைஸ் பண்ணும்போது ஓகே குட் பர்சன் எல்லாமே ஓகேவா இருந்தது. நம்மளுக்கு கேரக்டர் பார்க்கும்போது சரியா இருந்தது. லவ் வந்துருச்சு. லவ்ன்றது வந்து மனசாங்க நம்புறாங்க, ஆனா பசங்க நம்புறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பணம் தெரிகிற வரைக்கும் லவ் பண்றாங்க, விட்டு வேற ஒருத்தனை பாக்குறாங்க. அது தப்பு இல்லையா? காலமெல்லாம் லவ் பண்றது உண்மையா இருக்கணும், அவங்க கட்டிக்கிட்டதும் உண்மையா இருக்கணும். இவங்கெல்லாம் இன்னொருத்த போறது தப்பு தானே. எங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது வந்து உண்மையானதா இருக்கணும், விளையாட்டுத்தனமாவோ போலியாவோ இருக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கணும். அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விட்டுட்டு போகக்கூடாது. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, எதிர்த்து போராடி அவங்க ஒன்று சேர்றதுல தான் உண்மையான காதல் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நான் பார்த்த வரைக்கும் போராடி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, ஆனா தோல்வி அடைஞ்சு அந்த காதலுக்காகவே வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, பார்த்துருக்கிறேன் என்னோட லைஃப்ல. பற்றி சொல்கிறதுக்கு என்ன, லவ் மேரேஜ் தான். நம்ம இப்போ மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறது ஒன்று இருக்குது, அவங்க பண்ணுறவங்க வந்து எப்போனாலும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 வருஷம் கடந்துட்டோம், அதை விட்டு வெளியே மனசு வராது. சரி, அந்த ஒரு ஃபீல் வரும்போது நீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இல்லை, எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கே வந்துடும். எனக்கு என் ஒய்ஃப் லவ் ஸ்டோரி தான், சொல்றதுக்கு எதுவும் இல்லை, பட் லவ் ஸ்டோரி தான். ஜெனரேஷன் மாற அந்த லவ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் மாறும். இல்ல லவ் எல்லாம் மேரேஜ்லயும் முடிஞ்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். வேற எப்படி நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். மேடம், நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் பத்தி நான் என்னதுல சொல்றது, அவங்க விருப்பம், அவங்க விருப்பத்தை பிரகாரம் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இது நான் என்ன சொல்றது மேடம்? லவ் இருந்தாலும் காசும் தேவை இல்லை லைஃபுக்கு. கரெக்டு தான், இல்லைன்ல. நான் நீங்க சொல்றது கரெக்ட் தான், இல்லைன்ல. லவ் பண்ணா அதுக்கு நம்பி போறேன்ல, நம்பி போறவன கை திறக்கலாமா? அது தப்பு தானே. வாழ்க்கையில லவ் பண்ணி நான் சின்சியரா லவ் பண்ணேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அந்த பொண்ணு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க அப்பா தனியா இருந்தோன்னே எங்க அப்பா என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னாரு. இது வரைக்கும் அந்த பொண்ணு கூட தான் இருக்கேன், நீ வாழ்ந்தே தான் இருக்கேன். உண்மையான காதல்னு சொல்லணும், அவ்வளவுதான்.